ஒரு எறும்பு கடவுளை நோக்கி கடுமையான தவம் இருந்துச்சுங்க. தவனாலும் தவம், உங்கள் வீட்டு தவம் எங்கள் வீட்டு தவம் இல்லை. கொட்டுற மழைன்னு பார்க்கல, கொளுத்துற வெயிலுன்னு பார்க்கல, உரைய வைக்கிற பனினும் பார்க்கல, கடுமையான தவங்க. கடவுள் இதை பார்த்துட்டு எறும்புக்கு முன்னாடி வந்துட்டு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு எறும்பு மனுஷனை கடிச்ச உடனே செத்துறணுங்க அப்படின்னு வரம் கேட்குது. கடவுளும் இன்னொரு வாட்டி சொல்லு அப்படின்றாரு. திரும்பி சொல்லுது அது மனுஷனை கடிச்ச உடனே செத்துறணும் அப்படின்னு. கடவுளும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்றாரு. வரம் வாங்கின சந்தோஷத்தில் எறும்பு துள்ளி குதிச்சு ஓடுதுங்க, யாராவது கிடைப்பாங்களா கடிக்கிறதுக்குன்னு. பார்த்தா ஒருத்தன் இருந்தால் அவன் காலை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணுது அவன் சாவானான்னு. ஆனால் அவன் சாவலைங்க. என்ன பண்ணால் எறும்பை போட்டு நசுக்கி கொண்டுட்டாங்க. வெக்ஸான எறும்பு நேராக அது கடவுள்கிட்ட போய் முறையிடுது. என்னங்க, நான் கடிச்ச உடனே செத்துறணும்னு சொன்னேன், ஆனால் அவன் என்ன பிடிச்சி நசுக்கிட்டானே அப்படின்னு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, நீ கடிச்சவனா சாகணும்னு சொன்னேன், ஆனால் யார் சாகணும்னு சொல்லலையே, அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ன்னு மறைஞ்சு போயிட்டாருங்க. எப்பவும் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுங்க.